தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இதுதான் பரிசேயர்களை ரொம்ப கோபப்படுத்தின ஒரு விஷயம். அந்த 2 குமாரில் ஒருத்தன் சொத்தை பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு அப்பாட்ட கேட்கிறான், நான் தூர தேசத்துக்கு போகணும் அப்படின்னு. அவனுக்குள்ள பாவம் இருக்குது, வெளிரங்கமா இருக்குது. அதனால அப்பாட்ட போய் சொத்தை கேட்கிறான். சொத்தை கேட்டு பிரிச்சு வாங்கி தூர தேசத்துக்கு அவன் போயிட்டான். ஆனா அந்த அப்பாவுக்கு இன்னொரு மூத்த குமாரன் இருக்கிறான். அவனை பத்தி வேற என்ன சொல்லுது? இவன் வந்தான், எல்லாத்தையும் செலவு பண்ணான் அப்படின்னு கேட்ட இந்த அண்ணன் வீட்டுக்கு வெளியே இருக்கிறான். அப்பா வந்து வருந்தி கூப்பிடுறாரு, வரமாட்டேன்றான். இவனை உள்ள போக விடாமல் தடுத்தது எது? அதைத்தான் பரிசேயருக்கு பதிலாக அவர் சொல்றாரு. ஏன் அப்பா வருந்தி கேட்டு உங்களால உள்ள வர முடியல அப்படின்னா, அண்ணனுடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாருங்க, அண்ணனுடைய கோட்பாடு, சட்டத்திட்டம், அஸ்திபாரம். அண்ணனுடைய அஸ்திபாரம் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அண்ணன் நான் நல்லவன் அப்படின்றத நினைச்சிட்டு இருந்தான். சில வேளைகள்ல தேவன் பாவிகளை கூட சில நேரத்துல ஈஸியா கடவுள் ரீச் பண்ண முடியுது. ஆனா நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, நல்ல செயல்களை செய்யறாங்க பாருங்க, அவங்களால ரீச் பண்ணவே முடியாது, கடவுள் சந்திக்க முடியாது, ஈஸியா அவங்க கூட மிங்கிளாக முடியாது. ஏன்னா இப்போ டேஞ்சரான இந்த மூத்த குமாரன், இளைய குமாரன் பாவம் செய்யறான் தான் இல்லைங்கள, ஆனா இவனை விட மோசமானவன் யாருன்னா அப்பா கூடவே இருக்கிறான் பாருங்க. சர்ச்சுக்குள்ளேயே இருந்து கைத்தட்டி பாட்டு பாடுறான் பாருங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. எது வரைக்கும் அப்படின்னா அவன் மட்டும் இருக்கிற வரைக்கும். இல்ல தம்பி சொத்துக்காக வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், பாலை போ சாத்தானே, அப்பாலை போ அப்படின்னு ஆரம்பிப்பான். ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனா அவன் அப்படி இல்லை, ஓப்பனா எனக்கு பாவம் இருக்குது, எனக்கு சொத்தை பிடிச்சு நான் போறேன்னு போயிடுவான். அவனை ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். மூத்த குமாரன் எப்படி இருந்தானோ அதுதான் பரிசேயர். இந்த பாவிகள் எப்படி இருந்தாங்களோ அதுதான் இளைய குமாரன். பாவத்தை வெளிரங்கமா செய்யறாங்க, எங்கேயோ தொலைஞ்சிட்டாங்க. இந்த கதையில பாவம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்க கரெக்டா கொடுக்குற ஒரு ஜீசஸ் தான். இளைய குமாரன் அப்பா விட்டு தூர தேசத்துக்கு போனான் பாருங்க, அவன் அப்பா விட்டு தூரமா போவதே பாவம். அப்போ மூத்த குமாரன் கூடியே தானே இருந்தான் அப்படின்னு கேட்டா, அவனும் வீட்டுக்குள்ள இருந்தே அப்பா விட்டு தூரமா தான் இருந்தான். இயேசு பாவத்துக்கு கொடுக்கிற அஸ்திபாரமான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, தகப்பனை விட்டு நீங்கள் தூரமா இருப்பதுதான் பாவம். அது நீங்க தகப்பன் கூட இருந்துட்டே செய்யலாம், தகப்பனை விட்டு தூரமா இருந்துட்டே செய்யலாம்.